ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து சாம்பார் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்கும்போது எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த சாம்பார் தூள் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டையும் மணத்தையும் கொடுக்கும். அது போக நீங்கள் வச்சு கொடுத்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இந்த பொடி எங்கே வாங்கினேன், யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அப்படியே நம்மளோட வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே கூட ஒரு ரெக்வெஸ்ட், இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பொடிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய மிளகாய் வத்தல் தான். ஸோ இந்த மாதிரி நல்ல கலரா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கிறணும். இதுல வந்து சிலது வந்து கலர் வந்து கம்மியா இருக்கும், அது போக வந்து வத்தல் வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல நீட்ட மிளகாய் வத்தலா இந்த மாதிரி புது வத்தலா பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாம்பார் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அது போக டேஸ்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மிளகாய் வத்தல் வந்து இன்னைக்கு நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மொத்தமாக டோட்டலாக அரைச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு 1/4 கிலோ சாம்பார் பொடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்காக நான் வந்து 100 கிராம் அளவுக்கு மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம சாம்பாருக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி தான். ஸோ இந்த மாதிரி மல்லியுமே புது மல்லியா இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்ம வாங்கக்கூடிய பொருள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய சாம்பார் பொடியுமே ரொம்பவே நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஸோ இதுவும் நான் வந்து 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம எடுத்திருக்கிறது சீரகம் தான். ஸோ சீரகம் வந்து 10 கிராம் எடுத்திருக்கேன். மிளகும் அதே மாதிரி 10 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் எடுத்திருக்கோம். நம்ம வந்து சீரகமும் மிளகும் 10 கிராமு, கடலைப்பருப்பு, அது போக துவரம்பருப்பு, நெக்ஸ்ட்டு உளுந்தம்பருப்பு, இது மூணுமே நம்மளுக்கு வந்து 20 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். மிளகு சீரகமும் 10 கிராமு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது மூணும் நம்மளுக்கு வந்து 20 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரிசியும் வந்து 20 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டா பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம், பட் நான் இன்னைக்கு வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே வெந்தயம் வந்து நம்மளுக்கு 4ல இருந்து 5 கிராம் அளவு போதும். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே சாம்பார் பொடி அப்படின்றதுனால நான் 2 பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். ஸோ இதோட வாசம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து லாஸ்ட்டாக பொரிச்சு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மஞ்சள் வந்து கிழங்கா நம்மளோட மிக்சியில் போட்டோம் அப்படின்னா மிக்சி வந்து கொஞ்சம் பிளேடு வந்து போயிடும். ஸோ அதுக்காக அதை மட்டும் நான் வந்து தூளாக எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆனால் நான் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான், நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மஞ்சத்தூளுமே நான் வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ நம்ம சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அளவுகளோட பார்த்தாச்சு. இதை நம்ம எப்படி பக்குவமாக வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் வண்டு வைக்காம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வந்து மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி வந்து ரொம்ப வறுபடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதாவது நல்லா சூடு ஏறினா மட்டும் போதும். வறுக்கும்போது ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மிலே வச்சு வருங்க. ரொம்ப ஹையாக வச்சோம் அப்படின்னா கருகி போயிடும். இப்போ பாருங்க மல்லியோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது தான். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம மிளகு ப்ளஸ் சீரகம் இது ரெண்டையுமே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே லைட்டாக வறுத்து அரைச்சி நம்ம கையாலே பொடி பண்ணி வச்சு சாம்பார் வச்சோம் அப்படின்னா அதோட மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பும் நல்லா வறுத்து கிடச்சிருச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம உளுந்தம்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தும் வறுத்தாச்சு. இதையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுதான் இது கூடவே 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சட்டியிலே வந்து சூடு இருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து ஒரு 4 கிண்டு மட்டும் கிண்டிட்டு எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்ததாக 20 கிராம் அளவுக்கு அரிசியும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம்.
1 ஸ்பூன் அளவுக்கு கடுகை நம்ம வறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம நல்லா வாசத்துக்காக வறுத்து போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து அது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே மனம் நல்லா இருக்கும், சாம்பாரோட மனம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டவ்வில் தான் வறுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்ல வெயில் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா நம்ம வந்து வறுக்காமலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் வறுக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு நெடி ஏறும். ஸோ ஒரே தும்மல் இருமல் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நான் வந்து வறுத்துருக்கேன். உங்களுக்கு கரண்டியில் வறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட வறுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருகி போயிடாமல் இந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும். ஸோ ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் வந்து அந்த பெருங்காய கட்டியை 2ஆக தட்டி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து சேர்க்கறதுனால இதை வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. சில பேர் வந்து மிளகாய் வத்தலாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக வந்து எண்ணெய் விட்டு வறுத்து எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் வந்து எண்ணெய் கக்கு வாடை வரும். ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே எண்ணெய் விட்டு வறுக்க மாட்டேன். இந்த மாதிரி வறுத்து நம்ம நல்லா இதை வந்து ஆற விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பெருங்காய கட்டி இல்லை, உங்கள்கிட்ட வந்து பெருங்காய தூள் தான் இருக்குது அப்படின்னா அதை தாராளமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை வந்து ஃபஸ்ட்டே அந்த வறுக்கும் போது ஆட் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கருவேப்பிலலாம் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கெட்டு போகாது. ஸோ இந்த முறைப்படி நீங்கள் வந்து சாம்பார் ஒரு தடவை வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்சிலே நம்ம வீட்டிலே நம்மளுக்கு வந்து தேவையான அளவு அப்பப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கும் போது அந்த கொஞ்சம் திப்பியாக இருக்கிறத வந்து திரும்ப 2வது மீதி நம்ம பாதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைக்கும் போது நம்ம சேர்த்து வந்து போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போயும் திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்தே அரைச்சிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 தடவை அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து இன்னுமே நைஸாக கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சாம்பார் பொடி வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு அரைச்சி கிடச்சிருச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதி கொஞ்சம் திப்பியாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கூட்டு அல்லது நம்மளுக்கு வந்து பொரியல் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே அளவுகளில் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக நீங்கள் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தூள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது கூடவே பிரியாணி இலை அல்லது வசம்பு இது 2ல் ஏதாவது ஒன்று அது கூடவே போட்டு வைக்கும் போது பொடி வந்து கெட்டே போகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட வான்சரைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.